கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு பார்க்கலாமா? பேனை வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாங்க. 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுவும் சேர்த்துட்டு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. இப்ப 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணுங்க. தக்காளி சாஃப்ட் ஆன பிறகு நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்துக்கோங்க. காய் சேர்த்த பிறகு ஒரு தடவை கலந்து கொடுங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, கட்டி பெருங்காயம் 1 சேர்த்துக்கலாங்க. இப்ப 2 ஸ்பூன் குழம்பு பொடி எடுத்து வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ்ல புளி கரைசல் எடுத்து வச்சிருக்கேங்க, அது சேர்த்துட்டு இப்ப 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்த பிறகு கலந்து கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளார தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 1 கப் தேங்காவை நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அது மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சிருங்க. இப்ப தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப குழம்பு நல்லா சூப்பரா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுங்க. கம கமன்னு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதத்துல ஊத்தி சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க. நீங்களும்